ஃப்ளாவரான் வாங்கணும் முடிவு பண்ணிட்டீங்க. முடிவு பண்ணிட்டு ஒரு அக்வாரியம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல நீங்கள் என்னென்ன நோட் பண்ணணும்னு பார்க்கணும். சரிங்களா? இது வந்து நீங்கள் பார்க்குறது இம்போர்ட்டட் ஃப்ளவரான்னு சொல்லிட்டு செல் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக 99.9% எதுவுமே இம்போர்ட்டட் ஃப்ளவரான் கிடையாது. புரியுதுங்களா? எதுவுமே ஃப்ளவரானில் எதுவும் இம்போர்ட்டட் பண்ணலை. எல்லாமே வந்து இங்கேயே ப்ரீட் பண்ணுறாங்க. ஃப்ளவரான்னாலே ஹைப்ரிட் தான். அதில் ஹைப்ரிடில் வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டி, அதாவது ஹம்ப் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கணும். சரிங்களா? இது வந்து இம்போர்ட்டன் செல் பண்ணுவாங்க. பட் ஆனால் அது இம்போர்ட்டட் இல்லை. பொதுவாக இந்த மாதிரி ஃப்ளவரானில் பார்த்தீங்கன்னா நல்ல, அதாவது இது வந்து ஒரு 3 இன்ச் ஃப்ளவரானு, 3.5 இன்ச் ஃப்ளவரானு. அதை பார்த்தீங்கன்னா ஹம்போட சைஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஃப்ளவரான் வாங்கினீங்கன்னா அதோட ஹம்ப் சைஸ் வந்து பேசிக்கலாகவே நல்லாயிருக்கும். அதாவது அதோட ஜெனட்டிக்லேயே ஹம்ப் சைஸ் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் எந்த மாதிரி ஃபுட்டு கொடுத்தாலுமே சரி, ஓரளவுக்கு ஹம்ப் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஃப்ளவரோனுடைய ஹம்பையும் கலரையும் பாருங்கள். கலர் நல்லா பிரைட்டாக இருக்கும். ஆனால் ஹம்ப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாகவே இருக்கும். ஆனால் அதாவது வேறு ஃப்ளவரான்லாம் பாருங்களேன், பக்கத்தில் இருக்கிற வேறு ஃப்ளவரான் பார்த்தீங்கன்னா வந்து கலர் இருக்காது, ஹம்பும் இருக்காது. ஆனால் வந்து அக்வாரியமில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் நல்லா ஃபீட் பண்ணுங்கள், இந்த மாதிரி கலர் வரும், ஹம்பும் நல்லா வரும், இந்த ஃபுட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. புரியுதுங்களா? அது ஜெனட்டிக்கலாகவே, அது நல்ல ஜெனட்டிக்காக டிஎன்ஏவே இருந்தால் மட்டும்தான் அது ஹம்ப் நல்லா இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஹம்ப் அந்த மாதிரி வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக நீங்கள் யூஸ்வலாக அக்வாரியம் போய் வாங்கும்போது எல்லா அக்வாரியம்லேயும் வந்து ரெட் கலர் லைட் போட்டிருப்பாங்க. இப்போ நான் நீங்கள் காட்டின வீடியோ எல்லாத்துலேயும் பாருங்கள், மேலே ரெட் கலர் லைட் போட்டிருப்பாங்க. இந்த ரெட் கலர் லைட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஃப்ளவரானுடைய கலர் இன்னும் நல்லா எடுத்து காட்டும். அதாவது லைட்டாக தாங்க ரெட் கலர் இருக்கும், அதாவது மைல்டாக எல்லா ஃப்ளவரான் இருக்கும். ஆனால் வந்து அது நல்ல கலர் எடுத்து காட்டும். புரியுதுங்களா? ஸோ அதனால் லைட் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வாங்குங்க. பொதுவாக நீங்கள் இந்த மாதிரி பேபி வாங்கும்போது அதோடைய பேரண்ட் வந்து நீங்கள் எந்த பேரண்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து வாங்குங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஃப்ளவரான் வாங்குறீங்க, கண்டிப்பாக ஒரு 5 வருஷமாக வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பேரண்ட்டை பார்க்காம நீங்கள் வாங்கவே வாங்காதீங்க. ஏன்னா பேபியில் அது எந்த மாதிரி குவாலிட்டி, அது என்ன டிஎன்ஏன்னு தெரியாது. சரிங்களா? பொதுவாக இந்த மாதிரி ஃப்ளவரான்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு சைஸில் வாங்குங்க. அதோட சின்னதாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, அது வந்து ஃப்யூச்சரில் அது என்ன ஆகும்னு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து ஹம்ப் நல்லா வரும்னு எதிர்பார்த்து நீங்கள் வந்து வாங்குவீங்க. பட் ஆனால் சுத்தமாக அதில் ஹம்பே வராதுன்றபோது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுவீங்க. இப்போ வந்து ஃப்ளவரானு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் வந்து, அதாவது நம்ம தமிழ் மார்க்கெட்டில் வந்து ஃப்ளவரானை வந்து 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. சிங்கிள் ஏ, டபுள் ஏ, ட்ரிபிள் ஏ அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? செல் பண்ணும்போது சொல்லுவாங்க, சார் இது வந்து டபுள் ஏ சார், இது ட்ரிபிள் ஏ சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ வந்து அதுதான் உங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சிங்கிள் ஏ. சிங்கிள் ஏன்னா என்ன அப்படின்னா, ஹம்ப் வந்து லைட்டாக வர்ற மாதிரி இருக்கும், லைட்டாக மேடு மாதிரி ஹம்ப் இருக்கும். புரியுது? இப்போ பார்த்தா தெரியுதுங்களா உங்களுக்கு? மேடு நான் கொஞ்சம் கிட்ட காட்டுறேன். ஸோ வந்து மேடு மாதிரி கொஞ்சம் ஹம்ப் இருக்கும். ஹம்ப் வந்து கொஞ்சம் மேடு மாதிரி இருக்கும். பாடியில் ஓரளவுக்கு கலர்ஸ் இருக்கும், பாடியில் ஷேப் இருக்கும், ஸ்ட்ரக்சர் இருக்கும், கலர் லைட்டாக இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் வந்து சிங்கிள் ஏ. நீங்கள் நல்லா ஃபிட் பண்ணிங்கன்னா வந்துடும் சொல்லுவாங்க. ஸோ இது சிங்கிள் ஏ. சிங்கிள் ஏலேயே வந்து ப்ளூ இருக்குது. இதுதான் ப்ளூ. புரியுதுங்களா? பிக்மெண்ட்டே ப்ளூ தான். நீங்கள் இது ரெட்டு கொண்டு வரவே முடியாது, ப்ளூ பிக்மெண்ட் தான். ஸோ இதுவும் சிங்கிள் ஏ தான். சிங்கிள் ஏல வந்து அதாவது ப்ராட் பாடி. இது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம். பட் ஆனால் வந்து இதுவும் சிங்கிள் ஏ தான். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ளவரான் வாங்குறீங்க அப்படின்னா, அது நீங்கள் பிளாக் கலரில் ப்ளூ கலரில் எந்த மாதிரி வாங்குனீங்கனாலும் சரி, அது என்ன பிக்மெண்ட்டோ அந்த பிக்மெண்ட் தான் வரும். இப்போ இதுவும் சிங்கிள் ஏ தான். இதோட பிக்மெண்ட் பாருங்கள் ரெட்டு. மற்ற பிக்மெண்ட்லாம் பிளாக்காக இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அதுதான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும் நீங்கள் எது வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே டபுள் ஏ. சரிங்களா? டபுள் ஏவை பொறுத்தவரையும் ஹம்ப்பு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதாவது சிங்கிள் ஏவோட ஹம்ப்பு நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கும், பாடி கொஞ்சம் நல்லா ப்ராடாக இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ப்ளூ பிக்மெண்ட்டு. புரியுதுங்களா? சைட்லலாம் பாருங்கள், ஃபுல்லாக ப்ளூவாக இருக்குது பாருங்கள். ஆனால் அதர் ஃபிஷஸ்க்கெலாம் பாருங்கள், சைடில் வந்து ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்கும். ஆனால் இப்போ இந்த ப்ளூ பாடியை நீங்கள் வாங்கிட்டு ரெட் கலர்லாம் நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா அதோட பிக்மெண்ட், அதோட டிஎன்ஏல அதுதான். புரியுதுங்களா? இப்போது இந்த ஃபிஷஸ்லாம் பாருங்கள், பாடியோட பிக்மெண்ட்டே வந்து ரெட் கலர் தான். நீங்கள் எந்த மாதிரி ஃப்ளவரான் சூஸ் பண்ணுறீங்க, ப்ளூவா இல்லை ரெட்டா அப்படின்றத பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து ட்ரிபிள் ஏ ஃப்ளவரானு. அதாவது ட்ரிபிள் ஏன்றது வந்து அதோடைய ஹம்ப்பு, அதோடைய கலரு, அதோடைய ஷேப்பு, இதை பொறுத்து தான் சொல்லுவாங்க. ஆனால் இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது இம்போர்ட்டட்லாம் கிடையாது. இது வந்து நார்மலாக இந்தியாவில் ப்ரீட் பண்ணுறது தான். ஸோ வந்து இதுலேயும் நீங்கள் பிக்மெண்ட் பார்த்து வாங்கிக்கோங்க, கலரையும் பார்த்து வாங்கிக்கோங்க. பொதுவாக வந்து நீங்கள் வாங்கும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டு வாங்குங்க. ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் வே. இப்போது நீங்கள் வந்து இந்த ட்ரிபிள் ஏ, டபுள் ஏ, சிங்கிள் ஏ இதெல்லாம் பார்த்துட்டிங்க. சரிங்களா? இப்போது ஒஸ்ட் ஏ, இந்த ஏவை நீங்கள் வாங்கக்கூடாதுன்னா அது இதுதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ இந்த ஃப்ளவரானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கலருமே இருக்காது, அந்த ஷேப்பும் நல்லா இருக்காது, ஒரு பியூட்டியே இருக்காது உங்களுக்கு. இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு பார்க்கும்போது? ஸோ வந்து இது கண்டிப்பாக நீங்கள் வாங்காதீங்க. ஏன்னா ஃப்ளவரான் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வாங்குவீங்க. சரிங்களா? அது நீங்கள் கண்டிப்பாக கொண்டாடணும்னு நினைப்பீங்க, அதெல்லாம் கொண்டாது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக வாங்காதீங்க. ஏன்னா உங்களோட டைமு, உங்களுடைய பொட்டன்ஷியல் அதெல்லாம் நீங்கள் அதில் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. பட் ஆனால் அதோட அவுட்புட்டே கண்டிப்பாக வராது உங்களுக்கு. ஓகே கைஸ், அவர் சொன்ன எல்லா விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ளவரான் வாங்கும்போது இனிமேல் பார்த்து வாங்குங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் நான் வரேன். பாய்.